உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 90 மார்க் எடுத்த பொண்ணு 35 மார்க் எடுக்கிற பையனை படிக்க விடாமல் கண்ணில் மிளகா பொடி தூவி கையை கட்டி போட்டு காலை தூக்கி கட்டி அவனை தலைகீழ தொங்க விட்டு அவன் புத்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டு அதை மீறி அவன் எக்ஸாம் எழுத வந்தான். என்னத்தை எழுதினாலும் அவனுக்கு 0 மார்க் போடுங்கன்னு கடைசியில் டீச்சர்ஸையும் செட்டிங் பண்ணி வச்சு அதையும் மீறி 35 மார்க் எடுக்கிறான்னா அவன் எப்படி அதை கொண்டாடுவானோ அப்படிதான் நான் கொண்டாடுறோம். யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பாட்டுக்கு என்ன, படிப்புக்கு என்ன, வேலை வாய்ப்புக்கு என்ன, முன்னேற்றத்துக்கு என்ன, விலைவாசிக்கு என்ன என்று யோசித்தார்கள். அயோத்தி மக்களே இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு கேள்வி, இவிஎம்க்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. இது கொஸ்டின் கேட்க கூடாது, இவிஎம் கரெக்ட் தான், இவிஎம்லயே தேர்தல் நடக்கும். எதிர்கட்சியின் சதித்திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது, இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு ஏன் பிரதமர் கொண்டாடுறாரு? தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதம் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திருமிகு அலிமல் புகாரி எழுந்துள்ளார். வணக்கம் சார். ரிசல்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. 3வது முறையும் மோடி தான் பிரதமர் ஆகியிருக்காரு. நீங்கள் 99 இடம் தான் ஜெயிச்சிருக்கீங்க. பாஜக கிட்டத்தட்ட 240 சீட்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. பாஜக கொண்டாடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. நீங்க 99 சீட் தான் வாங்கியிருக்கீங்க, நீங்க கொண்டாடுறீங்க. அதாவது 90 மார்க் எடுத்த பொண்ணு அழுகுற கதையும் 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் ஆன பையன் கொண்டாடுற மாதிரி நீங்க ஏன் அவ்வளவு கொண்டாடுறீங்க? கொண்டாடுறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்கு சார்? 90 மார்க் எடுத்த பொண்ணு 35 மார்க் எடுக்கிற பையனை படிக்க விடாம கண்ணில் மிளகா பொடி தூவி கையை கட்டி போட்டு காலை தூக்கி கட்டி அவனை தலைகீழ தொங்க விட்டு அவன் புத்தகத்தெல்லாம் கிழிச்சு போட்டு அவன் ஸ்கூலுக்கு வெளியே வந்தால் அவனை அடிக்கிறதுக்கு ஆள் செட் பண்ணி அதை மீறி அவன் எக்ஸாம் எழுத வந்தால் அவன் என்னத்தை எழுதினாலும் அவனுக்கு 0 மார்க் போடுங்கன்னு கடைசியில் டீச்சர்ஸையும் செட்டிங் பண்ணி வச்சு அதையும் மீறி 35 மார்க் எடுக்கிறான்னா அவன் எப்படி அதை கொண்டாடுவானோ அப்படி தான் நாங்கள் கொண்டாடுறோம். இவ்வளோதான் இதுக்கு பதில். நீங்கள் 90 மார்க் எடுக்கிறது எப்படி எடுத்திருக்கீங்கன்னா இவ்வளோலாம் நீங்கள் செய்கிறீங்கல்ல, இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, இவ்வளோலாம் இருந்தே 90 தான் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு செய்யலை அப்படின்னா யோகேந்திர யாதவ் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு சூப்பராக. அனைத்து அரசு இயந்திரங்களையும் தனக்கு சாதகமாக வைத்துக்கொண்டே உங்களால் மெஜாரிட்டி மார்க் கிராஸ் பண்ண முடியல அப்படின்னும் போது ஜனநாயகத்தின் மீது ஒரு நம்பிக்கை பிறகுது பார்த்தீங்களா, பீப்புள் மேண்டேட் மேலே ஒரு சந்தோஷம் பிறகுது பார்த்தீங்களா, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய. தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு கிடைத்த வெற்றியைத்தான் நாங்கள் இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நஃப்ரத் சோடோ, வெறுப்பை கைவிடுங்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொன்னதை நேற்று கூட தயாநிதி மாறன் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தார், மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர். மீம்ஸில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். அந்த மீம்ஸ்னு கூட சொல்ல தேவையில்லை, நல்ல கருத்தாக கூட எடுத்துக்கலாம். யூபியில் உள்ளவங்க இவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பை அது ஏன் அவர் ஒரு ஜோக்காக பேசுகிறார், தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வரும்போது அவங்க சுயமரியாதையை கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது எங்கே எங்கே கற்றுக்கிட்டாங்களோ தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதாவை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை யூபி மக்கள் புரிய வைத்தது தலைவர் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரை. சமாஜ்வாடிக்கு அங்கே எந்த ஒரு ரோலுமே இல்லையா? என்ன எல்லாரும் சமாஜ்வாடியால் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க. ஆமாம், எல்லாரும் ஒன்றா தானே யாத்திரைக்கு கூட வந்தார்ல. தலைவர் ராகுல் காந்தி யாத்திரையை முன்னெடுத்தார். கூட்டணியால் அது கிடைத்தது என்பது எங்கேயுமே நம்ம மறக்க மாட்டோமே. ஏன் ரோல் இல்லைன்னு ராகுல் காந்திக்கு மட்டுமே நீங்க ஒட்டுமொத்த கிரெடிட்டிங் யாத்திரை முன்னென்று நடத்திருந்தவர் தானே. நான் யாத்திரைக்கு சொல்லும் போது அவருக்கு தேர்தல் வெற்றி என்று வரும் பொழுது மக்கள் மனநிலையை மாற்றுவதற்கு யாத்திரை ஒரு மிகப்பெரிய பிளேட் அ வைட்டல் ரோல். அரசியல் ரீதியாக தேர்தலை களத்திலே காணும்போது உண்மையிலேயே அதிகப்படியான உழைப்பையும் வைட்டல் ரோலையும் சமாஜ்வாடி கட்சியும் அதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அகிலேஷ் யாதவும் செலுத்தியிருக்கிறாங்க. இது கூட்டாக கிடைத்த வெற்றி என்பது யாருமே மறுக்க மாட்டாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெனைசன்ஸ், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் எழுச்சி என்பது மக்கள் மனநிலையில் மாற்றத்தை கொண்டு வந்துதான். அவர்கள் பாபர் மசூதி இடிப்பிற்கு பின்னால் தான் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அவர்களால் பெற முடிந்தது. அந்த எழுச்சிக்கு மக்களுடைய மனநிலையை மாற்றுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கலவரம், வெறுப்புணர்ச்சி என்பது எப்படி தேவைப்படுகிறதோ அதற்கு பிறகு அவங்க ஒரு டாமினன்ட் ஃபேக்டராக உருவாக முடிஞ்சது. அதே மாதிரியே அதை முறியடிக்கக்கூடிய ஒரு சக்தி, அதை முறியடிக்கக்கூடிய ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்தார் தலைவர் ராகுல் காந்தி. லவ் வில் கான்கர் ஹேட் என்றார். இதை நான் 6ஆம் முதலே சொல்லிட்டு வர்றேன். லவ் வில் கான்கர் ஹேட் என்று தன்னுடைய தந்தையார் மரியாதைக்குரிய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவருடைய நினைவிடத்திலிருந்து பிரகடனம் செய்துவிட்டு அன்பு வெறுப்பை மிகைக்கும் என்று பிரகடனப்படுத்திவிட்டு இந்த யாத்திரை நடத்தினார். அன்பை பிரச்சாரம் செய்தார். மக்கள் அந்த அன்பை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா, வெறுப்பு தணிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் அடுத்தடுத்து யோசிப்பான். அதாவது வெறுப்பு தணிஞ்சது, அதுதான் சொன்ன ராகுல் காந்தியோட யாத்திரை. வெறுப்பு தணிந்தது, யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சாப்பாட்டுக்கு என்ன, படிப்புக்கு என்ன, வேலை வாய்ப்புக்கு என்ன, முன்னேற்றத்துக்கு என்ன, விலைவாசிக்கு என்ன என்று யோசித்தார்கள்.
அயோத்தி மக்களே இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு தோல்வியை பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்துங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல அந்த வெறுப்பை டிஃப்யூஸ் பண்ணணும். ரோபோட் படத்துல வர்ற மாதிரி அந்த ரெட் சிப்பை எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதை தலைவர் ராகுல் காந்தி எடுத்துட்டாரு. மற்ற வேலையை அகிலேஷ் யாதவ் பார்த்துட்டாரு. யூபியில மட்டும் இல்லை, மகாராஷ்டிரால நம்முடைய ஓட் ஷேர் வந்து கணிசமான அளவிலே உயர்ந்திருக்கிறது. ஆனா மத்திய பிரதேசத்தில் ஒண்ணுமே இல்லையே சார். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஃபேக்ட் தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கட்சியினர் இன்னும் கொஞ்சம் அதிகமான உழைப்பை போட வேண்டும். அது அரசியல் ரீதியாக ஒரு சில இடங்களில் ஏறுவதும் இறங்குவதும் இருக்கும். இன் டோட்டல் நம்முடைய உயர்வு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் இது இந்த யாத்திரையும். கமல்நாத் மாதிரியான ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா ஐடியாலஜி உள்ள ஆளை ஏன் இப்போ வரைக்கும் கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? எலெக்ஷனுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அணிமானுவார் அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. அவ்வளவு பிரச்சனை இருந்தும் ஏன் சார் நீங்கள் கமல்நாத் மாதிரியான நாட்களெல்லாம் மாற்றாம ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க? உள்ளுக்குள்ளேயும் உங்கள் காங்கிரஸ் கட்சிக்கும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல. அதாவது ஒரு நெறியாளராக, ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் வந்து யாரையும் பிராண்ட் பண்ணலாம், அது உங்களுடைய உரிமை. சாஃப்ட் இந்துத்துவா என்று சொல்லலாம், மைல்டு இந்துத்துவா என்று சொல்லலாம், ஹார்ட்கோர் இந்துத்துவா என்று சொல்லலாம். காங்கிரஸ் என்கின்ற பேர் இயக்கத்தை தேர்ந்தெடுத்து அதில் நான் பயணிக்கிறேன் என்பதை அவர் உறுதி செய்யும் வரை இந்துத்துவா கொள்கைக்கு எதிரானவர் தான் அவர். அது எங்களுடைய நிலைப்பாடு. அப்படி அவர்கிட்ட இருக்குது, இந்துத்துவாக்கு வந்து இன்க்ளினேஷன் இருக்குது அப்படின்னா போனால்தான் அவருக்குமே பிரயோஜனம் ஏற்படும். அப்படி பார்த்தா உங்க பாணியில பதில் சொல்லணும் அப்படின்னா, இல்லை சார், கடந்த சட்டமன்ற தேர்தல் போது நம்ம கொஞ்சம் சாஃப்ட் ஹிந்துத்வா எடுத்துக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான இஷ்யூ எல்லாம் கமல்நாத்தே பேசியிருக்காரே சார் கட்சிக்குள்ள. அதனால நான் அப்படி சொல்றேன். அதாவது அதற்கு வந்து நேரடியாக இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு அது அப்படி சொல்றதா இருந்தால் நான் உங்களுக்கு இன்னும் நல்ல உதாரணம் சொல்றேன். ஜோதிராதித்ய சிந்தியா அதை பேசினார். அது உறுதியான தகவல். பேசினார். தலைவர் ராகுல் காந்தி கதவை காட்டினார். நீ இப்போ ஆட்சியை கவுந்தான பரவாயில்ல, அவ்வளோ உறுதியாக இருக்கக்கூடிய கட்சி தான் அது. அப்படி அவர் பேசியிருந்தால் அதுக்கான ரியாக்ஷன் வந்து தலைவர் ராகுல் காந்தி தெளிவாக எடுத்திருப்பார். இது வந்து வெளியே வந்து அரசல் புரசலாக கேள்விப்படக்கூடிய செய்தி. செவிவழி செய்திகளை வைத்து உறுதிப்பாடான இது போன்ற பொறுப்புமிக்க இடங்களில் வைத்து அதை நம்ம பேச முடியாது. ஓகே சார், ஆனாலும் ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பெரிய செட்பேக் தானே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். உறுதியா இல்லையே, 100% இல்லை, 1000% இல்லை. எப்படி சொல்றீங்க செட்பேக்? கடந்த 10 வருஷம் கழிச்சும் நீங்க வந்து 99 தான் ஜெயிச்சீங்க. ஆரம்பத்தில் பதில் சொல்லிட்டு இருந்தேன். தேர்தல் ஆணையத்தை கடைசி நேரத்தில் தேர்தல் ஆணையம் மொத்தத்தெல்லாம் விட்டுருங்க, சிபிஐ, என்ஐஏ, இடி, ஐடி கூட விட்டுருங்க, நான் அதெல்லாம் கூட தூரம் வச்சிடுறேன். நீங்க அதெல்லாம் கூட எங்களை ஒடுக்குனா கூட மக்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் தேர்தல் செய்யும் வழிமுறையே மாத்தினால், தேர்தல் ஆணையர்களையே மாத்தினால், தேர்தல் ஆணையர்கள் ஏன் மாத்தினாங்க? Do you have any answer for that? ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க, அதனால புதுசா 2 பேர் தேர்ந்தெடுத்து வந்தாங்க. தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் வழிமுறையை ஏன் மாற்றினார்கள்? டிரான்ஸ்பரன்சி முக்கியமா இல்லையா? உதாரணத்துக்கு ஜெர்மானிய உச்ச நீதிமன்றத்தில் இவிஎம்முக்கு எதிராக வந்து வழக்கு போடுறாங்க. ஜெர்மனியில் இருந்துச்சு, சுவிட்சர்லாந்தில் இருந்துச்சு, அயர்லாண்டில் இருந்துச்சு இவிஎம். அந்த நேரத்தில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த நாட்டில் வந்து இவிஎம்முக்கு போயிட்டு திரும்ப பின்னால் பேலட் வந்துட்டாங்க. அப்படி வந்து ஒரு காலகட்டத்தில் ஜெர்மனிய உச்சநீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக வழக்கு நடக்கும் பொழுது அந்த உச்சநீதிமன்றம் ஒரு வார்த்தை சொன்னது, அதை சொன்ன உங்களுக்கு பதில் சொன்னால் கரெக்டாக இருக்கும். rather than maintaining efficiency in election, maintaining transparency is much needed அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜனநாயக அரசியலில் தேர்தல் வழிமுறையில் திறன் தன்மையை விட, திறன்பாட்டை விட முக்கியமானது வெளிப்படைத்தன்மை. அப்படின்னு அப்போ ஒரு கவர்மெண்ட் as a prime minister, as a ruling party, it is BJP's responsibility to maintain transparency in elections. அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும்னா தேர்தல் ஆணையத்திலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். இப்போ தேர்தல் ஆணையர்களை நியமிப்பதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குது அப்படின்னா அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அதை முடிவு செய்கிற இடத்துல நடுநிலையாளர்களும் எதிர்கட்சியாளரும் எல்லாருமே இருக்கணும். அப்போ என்ன பண்ணாங்க, 4 பேர் கொண்ட இடத்துல கடைசி நேரத்தில் தேர்தல் நெருக்க வட்டத்தில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கும் வழிமுறையில் இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்க வேண்டிய காரணம் என்ன? சரி, உங்க பாயிண்ட்டுக்கு வந்து எதிர்கட்சிகளுக்கு ரோல் இருக்குல்ல, எதிர்கட்சி தலைவரை உள்ள வச்சிருந்தாங்கல்ல, பத்தாது இல்ல, மெஜாரிட்டியில் 2 பேர் நீங்களும் லா மினிஸ்டர் சேர்ந்து நியமிச்சிட்டீங்கல்ல. அதுக்கு அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொன்னார் அதையும் நீங்க பார்க்கணும். எதிர்கட்சிக்கு ரோல் இருக்குது. அதிர் ரஞ்சன் சௌத்ரி என்ன சொன்னார், கடைசி 10 நிமிஷத்துக்கு எனக்கு 12 பேர் லிஸ்ட் கொடுத்து தேர்ந்தெடுக்க சொன்னாங்க, நான் கடைசி வரைக்கும் அந்த 2 பேரை எதிர்த்தேன். என் எதிர்ப்பை மீறி ஈஸியாக பண்ணிட்டாங்க. காரணம் எனக்கு அங்கே சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை. என்னுடைய கன்சென்சஸை கொண்டு போகிறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் இருந்திருந்தாலும் 2க்கு 2 ஸ்டாப் ஆகி நின்று இருக்கும். அதான பிரச்சனை. இது பட்டவர்த்தனமான எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தேர்தல் ஆணையத்தை தன் கையில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு எங்களுக்கு மரியாதைக்குரிய துணை முதல்வர், கர்நாடகா துணை முதல்வர் DK சிவகுமார் சொல்லியிருக்காரு, ஸ்டில் வி ஹவ் காட் கிரீவன்சஸ் வித் EVM. தேர்தல் ஆணையத்தோடும் தேர்தல் நடந்த வழிமுறை வேணா நீங்க ஃபார்ம் 17C தீர்ப்பை பார்த்தீங்களா? ஃபார்ம் 17C வந்து எல்லா தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்லையும் நீங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஃபார்ம் 17C வந்து எல்லா பூத்துலையும் ஒரு ஃபார்ம் 17C வந்து எத்தனை வேட்பாளருக்கு எவ்வளோ வந்திருக்குது, ஏரியா வைஸ் அந்த கட்சிக்கு எவ்வளோ வந்திருக்குது, எல்லாம் ஃபார்ம் 17Cல இருக்கும். 17CA 17CBல இருக்கும். ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வாக்கு பதிவாயிருக்கு எல்லாமே 17Cல இருக்கும். ஏல இருக்கும். பில வந்து ஒரு வாக்காளருக்கு எவ்வளோ வந்துச்சு தனியாக இருக்கும். அப்போ இந்த ரெண்டையுமே ஸ்ட்ராங் ரூமில் வச்சுட்டு ஒவ்வொரு வேட்பாளருடைய பூத் ஏஜென்ட்டுக்கு வந்து ஒரு காப்பி கொடுத்துருவாங்க.
இது ஒரு ரொம்ப நியாயமாக அதை வந்து கோர்ட்டில் வந்து ஏடிஆரும் மஹுவா மைத்ராவுடைய வழக்கில் இருந்தவங்களும் என்ன கேட்டாங்கன்னா, இது ஒன்றும் இல்லை, நீங்கள் பூத் ஏஜென்சி கொடுக்குறீங்கல்ல, அதை அன்னைக்கே ஸ்கேன்டு காப்பியை எடுத்து தேர்தல் ஆணையத்தின் வெப்சைட்டில் வெளியிடுங்க. அதை ஏன் கேட்குறோன்னு அழகான ஒரு காரணம் சொன்னாங்க. முதல்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 முடிஞ்சு 11 நாள் கழித்து நீங்கள் எவ்வளோ டர்ன் ஓவர் வந்து அறிவிக்கிறீங்க. எங்களுக்கு கொடுத்த ஃபார்ம் 17C வந்து 60% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 11 நாள் கழிச்சு எவ்வளோ ஓட் டர்ன் ஓவர்னு சொல்லி வெப்சைட்டில் அறிவிக்கிறீங்க, 66%ன்னு காட்டுறீங்க. எவ்வளோ பெரிய மிஸ்கிரிப்பன்சிங்க இது. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படி ஏற்றுக்க முடியுமா? அப்போ சரி, இது என்னமோ தெரியல, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் என்ன ஒரு பதிலை வந்து முறையான பதிலை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க வேண்டும். என்ன பதில் சொன்னாங்க? இப்படிலாம் நீங்க கேள்வி எழுப்புனீங்க அப்படின்னா யாரும் ஓட்டு போட வரமாட்டாங்க, தேர்தல் மேல நம்பிக்கை இல்லாம போயிடும். இது பதிலா? தேர்தல் மீது நம்பிக்கை ஏற்படுத்துவதும் ஓட்டு போட மக்களை ஆர்வப்படுத்துவதும் உங்களுடைய டிரான்ஸ்பரன்சியின் மூலமாகவும் உங்களுடைய வெளிப்படைத்தன்மை மூலமாக நீங்கள் யூ ஷுட் ஹேவ் என்ஷூர்ட் தட் உங்களுடைய வெளிப்படைத்தன்மை மீது கேள்வி எழுகிறதே என்று கேள்வி கேட்டால் நீங்க என்ன பதில் சொல்லணும்? அந்த வெளிப்படைத்தன்மை எப்படி நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு நீங்க மக்களுக்கு நீங்க அந்த அந்த வழக்குக்கு நீங்க கொடுத்த பதிலே உங்களுடைய அந்த மக்களுக்கு ஏற்படக்கூடிய பயத்துக்கு காரணமே அதுதான். இப்படி ஒரு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இவங்க கொடுத்த பதிலை வைத்து நீதிமன்றம் ஒன்றை சொன்னது. என்ன சொன்னாங்கன்னா, இப்படி கடைசி நேரத்தில் வந்து நம்மளால பண்ண முடியாது, மேன் பவர் இல்லை அப்படின்னா. அப்போ மரியாதைக்குரிய உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி என்ன சொன்னார் அப்படின்னா, 10,70,000 ஃபார்ம் 17C வருது, மொத்தம் வந்து 543 தொகுதி. அப்போ 543 ரிட்டர்னிங் ஆஃபீஸர். ஒரு ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு 10,70,000 பிரிச்சா வெறும் 1,193 ஃபார்ம் 17C தான். இதை தாராளமாக மேனேஜ் பண்ணிடலாங்கிறாரு. கொஞ்சமாவது நம்பிக்கை வைங்கப்பா தேர்தல் ஆணையத்தின் மேலே விட்டாங்க. இதை விட கூத்து என்னன்னா, 6% வித்தியாசம் வருது என்று உச்சநீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தின் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் சிங் என்ன சொல்றாரு, 6%லாம் இருக்காது, 1.5% இருக்குங்கிறாரு. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு ஃபேர் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இல்லைங்கிறீங்களா? அது உறுதியா 100% கிடையாதுங்க. இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்கல, அது மட்டும் நீ பதில் சொல்லிடுங்க. ஒரே ஒரு கேள்வி தான். இத்தோட நான் வந்து நீங்க எந்த கேள்விக்குமே நீங்களே என்ன கேட்க தேவையில்ல, நானும் உங்களுக்கு பதில் சொல்ல தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். ஒரே ஒரு கேள்வி. இவிஎம்க்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது. இது கொஸ்டின் கேட்கக்கூடாது, இவிஎம் கரெக்ட் தான், இவிஎம்லயே தேர்தல் நம்பிக்கை வைங்கன்னு வச்சுட்டாங்களா? எதிர்கட்சியின் சதித்திட்டங்கள் எல்லாம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது, இது நமக்கு கிடைத்த முதல் வெற்றின்னு ஏன் பிரதமர் கொண்டாடுறது? இது பதில் சொல்லுங்களேன். பிரதமர் போய் கொண்டாடலாமா? அதை எதிர்கட்சியில் வெற்றி நீங்க எப்படி சொல்லலாம்? ஆனா தேர்தல் ஆணையரே இது கொண்டாட மாட்டாரு. அவர் கொண்டாட முடியுமா? ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. இன்னைக்கு வந்து பேலட் நடத்து அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னா, அவர் வேலையை பேலட் நடத்து அப்படின்னு சொல்ல போகுது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் மேல தப்பா அது? இல்ல இல்ல இவிஎம் நடத்து அப்படின்னா அவர் வேலையை பாரு இவிஎம் நடத்து சொல்ல போறாங்க. அதுக்கு தேர்தல் ஆணையர் ஒண்ணு இவிஎம் ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக தேர்தல் ஆணையருக்கு ரிவார்டு தர போறாங்களா, இல்ல பேலட்ல பண்ணணும் அப்படின்னு சொன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஜெயில வைக்க போறாங்களா? ஏதாவது டஸ் ஹி ஹேவ் எனி ரோல் டு பிளே? தேர்தல் ஆணையருக்கே ரோல் இல்லைன்னும் போது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க அப்படி பயங்கரமா கொண்டாடுறீங்க. அதே மாதிரி எல்லா கட்சி எம்பிக்களுடைய மீட்டிங்ல இப்ப முன்னாடி என்ன பேசுறாரு மோடி? இப்ப இவிஎம் மேல குறை சொன்னவங்க எல்லாம் எங்க போவாங்க? எதுக்குங்க பதறீங்க? ஏன் மைண்ட் வாய்ஸ் வச்சு சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க? அதான் we have got reservation அப்படின்னாரு டி.கே. சிவகுமார். தேர்தல் முறையாக நடக்கவில்லை, தேர்தல் ஆணையம் முறையாக நடக்கவில்லை, மிகப்பெரிய ஊழல்கள் நடந்தது. எவ்வளவு பேர் லைவ் எல்லாம் போட்டான் பாத்தீங்களா பிஜேபி காரனுங்க? உள்ள போய் லைவ் போட்டது, குழந்தைங்க அமுக்குனது, எவ்வளவு கேரளால எங்க அமுக்குனாலும் பிஜேபிக்கு போறது, இதையெல்லாம் தாண்டி 100 சீட்டை பெற்றிருக்கிறோம் என்றால் இது இமாலய வெற்றி. முறையாக நடந்திருந்தால் 400 கடந்திருப்போம். மக்கள் வெற்றி உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க நம்புறீங்களா? ஐயோ என்னங்க நம்பணும்? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, உளமாற மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இதெல்லாம் நடக்காது உலக வரலாற்றுல. எதிரில் இருக்கிறவங்க ஆட்சி அமைக்கும் போது நம்ம எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவோமா அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தங்க இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்கன்னா புரிஞ்சுக்கங்க. பல்வேறு விஷயங்களை நம்ம வெளிப்படையா பேசுறீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.